காதலனுடன் வாழ்வதற்காக தனது 3 குழந்தைகளையும் சித்திரவதை செய்து கொன்ற தாயின் செயல் பலரையும் உலுக்கியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் அமீன்பூர் பகுதியில் சேனையா மற்றும் ரஜிதா தம்பதியர் வசித்து வந்தனர். இவர்களுக்கு கிருஷ்ணா, மதுப்பிரியா, கௌதம் ஆகிய 3 குழந்தைகள் இருந்தனர். இந்த நிலையில் இந்த 3 குழந்தைகளும் திடீரென வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தனர். இதனையடுத்து விசாரணையில் இறங்கிய சங்கரெட்டி போலீசாரிடம் தங்களது 3 குழந்தைகளும் தயிர் சாதம் சாப்பிட்டதால் இறந்துவிட்டதாக கூறி தாய் ரஜிதா கதறி அழுதார். ஆனால் போலீசாருக்கு சந்தேகம் எழுந்த நிலையில் தீவிர விசாரணையின் மூலம் தொலைபேசி அழைப்புகள், பின்னணி தகவல்கள் அனைத்தையும் கண்காணித்ததில் கண்கலங்கும் உண்மை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதன் மூலமாக 2013ஆம் ஆண்டு தெலுங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டம் தலக்கொண்டபள்ளி மண்டலத்தில் உள்ள மேடக்பள்ளியை சேர்ந்த சென்னையா என்பவர் தனது முதல் மனைவியை இழந்த பின்னர் ரஜிதாவை 2வது மனைவியாக திருமணம் செய்து கொண்டார். அப்போது ரஜிதா கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தார். இருவருக்கும் 20 ஆண்டு வயது வித்தியாசம் இருந்த நிலையில் திருமணத்தின் தொடக்கத்தில் அனைத்தும் நல்லபடியாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் நிலைமைகள் மாறின. இதற்கிடையில் 6 மாதங்களுக்கு முன்பு ரஜிதா தனது பள்ளி நண்பர்கள் சந்திப்பில் பழைய வகுப்பு தோழர் சுரு சிவகுமாரை சந்தித்தார். பழைய நட்பு காதலாக மாறியுள்ளது. நீ மட்டும் வந்தால் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்ற இந்த ஒரு வரியை நம்பி 3 குழந்தைகளையும் கொடூரமான முறையில் தாய் ரஜிதா கொன்றிருப்பது அம்பலமாகியுள்ளது. காதலனுடன் வாழ தன் கணவன், பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால்தான் வாழ்க்கை இனிமையாய் இருக்கும் என்று நினைத்த ரஜிதா தன்னுடைய சொந்த குழந்தைகளை மூச்சு திணற செய்து கொன்றுள்ளார். இதனையடுத்து ரஜிதா மற்றும் சிவகுமாரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த அதிர்ச்சி சம்பவத்தில் விசாரணையை மிக விரைவாக மேற்கொண்டு உண்மையை வெளிச்சம் காட்டிய போலீசாருக்கு SP பரிதோஷ் பங்கஜ் பாராட்டு தெரிவித்தார்.